Hi friends, welcome to Muscle Mechanics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வொர்க்அவுட் பாத்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் ஃபினிஷர் வொர்க்அவுட். அதாவது ஷோல்டர் வொர்க்அவுட் பண்ணி முடிச்சோனே நீங்க இந்த ஷோல்டர் ஃபினிஷர் வொர்க்அவுட்டை ட்ரை பண்ணலாம். வொர்க்அவுட்டை ரொம்ப பாப்புலர் ஆக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் குக். இந்த வொர்க்அவுட் பேர் பாத்தீங்கன்னா பிரிசன் புஷ் அப். சோ இது எப்படி பண்ணனும்னு இப்ப பார்க்கலாம். இந்த வொர்க்அவுட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 10 செட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா ஒரு புஷ் அப் அண்ட் ஒரு அரவுண்ட் தி வேர்ல்ட் எக்சர்சைஸ் போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்டும் நீங்க ஒவ்வொரு புஷ் அப் அண்ட் ஒவ்வொரு அரவுண்ட் தி வேர்ல்ட் எக்சர்சைஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ செகண்ட் செட்டில் 2 புஷ்அப் 2 அரவுண்ட் த வேர்ல்டு போடுறாரு. தேர்ட் செட்டில் 3 புஷ்அப்ஸ் அண்ட் 3 அரவுண்ட் த வேர்ல்டு போடணும். ஸோ இதே மாதிரி அப் டு 10 செட்ஸ் போடணும் நம்ம. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒர்க் அவுட். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணி ஷோல்டர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, 5th செட்லேயே இவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்டாக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒர்க் அவுட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் பண்ணும்போது தான் அந்த ஒர்க் அவுட்லேருந்து கிடைக்கக்கூடிய மசில் பர்ன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஒர்க் அவுட் உங்களால் பண்ண முடியல, எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க பாதியிலேயே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ரெப்பும் க்ளீனாக பண்ண பாருங்கள். மெயினாக இந்த அரவுண்ட் த வேர்ல்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டரில் பார்த்திங்கன்னா எல்லா ஹெட்டுமே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி புஷ்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்களால் எப்போல்லாம் பண்ண முடியலையோ அப்போல்லாம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் சின்னதாக ஒரு கேப் எடுத்துகிட்டு திரும்ப உடனே நீங்கள் அந்த புஷ்அப்பும் அரவுண்ட் த வேர்ல்டு எக்ஸசைஸும் பண்ண பாருங்கள். மோஸ்ட்டாக கேப் விடாமல் 10 செட்ஸையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்பப்போல்லாம் உங்களால் பண்ண முடியாமல் உங்கள் ஷோல்டர் ஃபட்டிக் ஆகி மஸ்குலர் ஃபெயிலியர் அச்சீவ் பண்ணுதோ அப்போ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட் இன்டர்வல் கொடுத்துட்டு திருப்பி அகைன் நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட் செட் பண்ணுறாரு. 10 புஷ்அப்ஸ் 10 அரவுண்ட் த வேர்ல்ட்ஸோட முடிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 புஷ்அப் 1 அரவுண்ட் த வேர்ல்டில் ஆரம்பித்தார். ஸோ முடிக்கும் போது அப்படியே கண்டினியூஸாக ப்ராக்ரஸ் பண்ணி தொடர்ந்து 10 புஷ்அப்ஸு தொடர்ந்து 10 அரவுண்ட் த வேர்ல்ட்ஸ் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் இந்த ஒர்க் அவுட். பட் பண்ணி பார்க்கும்போது தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மசில் பர்ன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட்லேருந்து கிடைக்கக்கூடிய எஃபெக்டை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டில் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு 10 செட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்ட ஸ்ட்ரெச்சில் உங்களால் பண்ண முடியுதோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 or 3 செட்ஸ்க்கு புஷ்அப்க்கு உங்கள் முதுகு பின்னாடி இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம்.
அதாவது ஒரு புஷ்அப் வெயிட் வச்சுட்டு ஒரு அரௌண்ட் த வேர்ல்டுக்கு சின்னதாக ஒரு டம்பிள் எடுத்துகிட்டு டம்பிள் வச்சுட்டு நீங்கள் அரௌண்ட் த வேர்ல்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் இந்த ஷோல்டர் ஃபினிஷர் ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.